பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016, தேதி வந்து 18 பிப்ரவரிப்பா. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லவ்வர்ஸ் டே முடிஞ்சு 4 நாள் கழிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 பிப்ரவரி லவ்வர்ஸ் டேவா. அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 வயசுலேயே லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா மைனர். அப்படி பண்ணோம்னா அடிச்சு விடுவாங்க, நம்மளுக்கு இன்சூரன்ஸ் தேவை. அப்போ லவ்வர்ஸ் டே முடிஞ்சு 4 நாள் கழிச்சு இன்சூரன்ஸ் போட்டுறேன். அப்போ 18 பிப்ரவரி 2016 பயிர் காப்பீட்டு திட்டம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோடைக்கால பயிர்களுக்கு எவ்வளோ சந்தா தொகை கட்டணும்னா 2%, குறுவை சாகுபடிக்கு 1.5% கட்டணும். அதே மாதிரி பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா தொகை 5% கட்டணும்ப்பா. சரியா, இது முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அதாவது இந்த 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அத்தியாவசியம் 55 ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்போனா 1955, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கலப்பட தடுப்பு சட்டம்ப்பா. சரியா, கலப்பட தடுப்பு சட்டம் எப்போ அப்படின்னா 1954, அத்தியாவசியம் 55. சரியா, இப்போ 1954 கலப்பட தடுப்பு சட்டம் ஞாபகம் வச்சோம்ல. அப்போ கலப்படம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும், 10 வருஷம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1964 கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர், அதாவது குளிர்பதன கிடங்கு ஆணை அப்படின்றது எப்போனா 1964 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 55, அத்தியாவசியம் 55, 54 கலப்பட தடுப்பு சட்டம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கலப்படம் பண்ணோம்னா ஒரு 10 வருஷத்துக்காச்சும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். அப்போ 1964, 10 வருஷம் கழிச்சு குளிர்பதன கிடங்கு ஆணை. இதை இப்போ ஏதோ கூமாப்பட்டி வில்லேஜ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி நீங்களும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க. ஏன்னா நான் படித்தது பக்கத்தில் தான், அந்த கூமாப்பட்டி வில்லேஜ்லேருந்து 5 கிலோமீட்டரில் கலசலிங்கம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் படித்தேன். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது பக்கத்தில் தானிப்பாறைன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கோயில்னு ஒன்று ஃபேமஸாக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம். 3 மணி நேரம் மலை ஏறி போகணும் அந்த தானிப்பாறை, அந்த மகாலிங்கம் சாமி கோயிலுக்கு. ஸோ போகிற வழி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூமாப்பட்டி வில்லேஜ். 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போவோம். பட் அது இவ்வளோ ஃபேமஸ் ஆகும், அந்த தங்கப்பாண்டின்ற ஒரு பையன் ஒருத்தரோட முன்முயற்சினால் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அந்த கான்செப்ட், அந்த பையன் பண்ணதை. ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது. சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் போயிட்டு வரலாம். பிளவக்கல் டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. பட் இன்னும் வந்து அது டூரிஸ்ட் லெவலுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பிளான் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அப்படியே தானிப்பாறை போயிட்டு அங்கே 3 மணி நேரம் மலை ஏறி மகாலிங்க சாமி கும்பிட்டு அங்கேயே சாப்பாடு தருவாங்க. நல்லா சாப்பிட்டு நீங்கள் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.